என்னுடைய பேர் தமிழரசி. இப்ப நடந்து முடிஞ்ச சிவில் சர்வீஸ் தேர்வுல வந்து நான் ஆல் இண்டியா ரேங்க் 861 செக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோட 6த் அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாடி வந்து லைக் 5 அட்டெம்ப்ட்ஸ்லயுமே வந்து என்னால பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து இந்த 6 வருடமா வந்து நான் வொர்க் பண்ணிட்டே ஐடில வொர்க் பண்ணிட்டே பேரலலா படிச்சுட்டு இருந்தேன். இவ்ளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தபோது கூட இந்த 6த் அட்டெம்ப்ட் பிரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணும்போது சார வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்ப எனக்கு வந்து நெறைய டவுட்ஸ் வந்து இருந்தது. நம்மளோட ஃபெயிலியர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாரோட சைட்லேருந்து வந்த சப்போர்ட் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, இவ்ளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து பார்க்கவே இல்ல. அவ்ளோ அந்த ஒரு சக்சஸ வந்து அவ்ளோ வெல்கமிங்கா பார்த்தாங்க. அந்த ஸ்கெட்யூல் வந்து போடும்போது கூட மத்தவங்களுக்காக இருக்கிற ஸ்கெட்யூல் இல்லாம, எங்களுக்கு அது எப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்குன்ற மாதிரி, தமிழ் ஆப்ஷனலுக்கு வந்து போட்ட ஸ்கெட்யூல் வந்து ஒரு மந்த்க்குள்ளேயே வந்துட்டு எல்லாமே நாங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் செஷன்ஸ் போம்போது கூட எல்லா சிலபஸையுமே வந்து ஒரு 1 மணி நேரத்துல ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அந்த செஷன் வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அந்த செஷனுக்குள்ள நம்மளே போயிட்டு அந்த விஷயங்கள பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து ஆன்சர் எழுதும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஒவ்வொரு செஷனுமே வந்து சார் வந்து நடத்துவாங்க. அத பண்ணிட்ட பிறகு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. டெய்லி டெஸ்ட் நாங்க எழுதிட்டு இருந்தோம். அந்த மெயின்ஸ் எழுதுறதுக்குள்ளேயே வந்து 2 வாட்டி நாங்க வந்து ஃபுல் சிலபஸுமே வந்து டெஸ்ட் எழுதிட்டோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு பேப்பருமே வந்து செப்பரேட்டா பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி டைம் டேபிள் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனா எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லவே இல்ல. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சிபிக்குமரன் சார் தான். ரொம்பவே வந்து என்ஜாயபிளா அந்த செஷன் கொண்டு போவாங்க. நடுவுல வந்துட்டு எங்களுக்கு சிரிக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த செஷன் வந்து என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது அப்ப புரிஞ்சுது. ஸோ GS1, GS2 அந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பருமே வந்து எடுத்து பிவைக்யூஸ வந்து எங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நார்மலா எதுவுமே தெரியாதவங்க கூட அந்த கொஸ்டின வந்து எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எஸ்ஸே ப்ரிப்பரேஷன்லாம் வந்து டாபிக் மட்டுமே எடுத்துக்கிட்டு சார் சொல்ற அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய பர்சனாலிட்டீஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து நிஜமாவே எஸ்ஸே எழுதும்போது நம்ம வேற எங்கேயுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்ற அவசியமே இல்லன்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எஸ்ஸே பேப்பர் முடிச்ச பிறகு கூட உடனே நான் சாருக்கு கால் பண்ணி நான் இத பத்தி பேசியிருக்கேன். சார் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ GS1, 2, 3 அண்ட் 4ல கூட ஒவ்வொரு கேஸ் ஸ்டடீஸுமே வந்து சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்ரோச் கொண்டு வரணும், எப்படி எழுதணும், எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவா மத்தவங்கள விட நம்ம எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தது. வித் ரெஸ்பெக்ட் டூ தமிழ் ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் எங்கேயுமே வந்து சார் தவிர நான் வேற எந்த நோட்ஸுமே என்கிட்ட இல்ல. கைடன்ஸ் எதுவுமே இருந்ததில்ல. சார் ஒவ்வொரு டாபிக்குமே வந்து எங்களுக்கு நோட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த தமிழ் ஆப்ஷனல் எழுதும்போது கூட எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு பேப்பருமே எழுதிட்ட பிறகு எனக்கு வந்து சொல்லுவேன், சார் நீங்க குடுத்த டெஸ்ட்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்துச்சு சார். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. என்னால வந்துட்டு அது நான் ஒரு யுபிஎஸ்சி டெஸ்ட் எழுதுறேன்ற மாரி இல்ல. சார் குடுத்த கொஸ்டின்ஸ படிச்சுட்டு நான் ஒரு ரீடெஸ்ட் எழுதுறேன்ற அளவுக்கு தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த கன்டென்ட் எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி தாட்ஃபுல்லா வந்து நமக்கு இருக்கிற கன்டென்ட்டே வந்து ரொம்ப அழகா எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சார் அவ்ளோ அழகா வந்து கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோர் தென் கான்டென்ட் வந்து அந்த 3 மந்த்ஸ் ஜர்னியுமே வந்து சார் குடுத்த பாசிட்டிவிட்டி அன்னைக்கு வந்து சார மீட் பண்ணிட்டு போனாலே ரொம்ப பாசிட்டிவா அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணாலுமே நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லன்னா, நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ல வேணா மிஸ்கைட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ த்ரூ அவுட் த ஜர்னி வந்து சார் குடுத்த பாசிட்டிவ் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் பண்ணுச்சு. ஸோ இதுல வந்து என்னைய விட வந்து சார் ரொம்ப வந்து தைரியமா இருந்தாங்க. கண்டிப்பா மெயின்ஸ் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்குமே கொஞ்சம் கம்மியான டைம் தான் இருந்தது. ஆனா சார் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. நம்மளால கண்டிப்பா பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளுமே வந்து ஒன் ஆன் ஒன் செஷன் இருக்கும். நம்மளோட டாஃப வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்குமே எப்படி பர்சனலைஸ்ட் அப்ரோச் குடுக்கணும், அந்த டாஃப்லேருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அங்க போய் நான் ஆக்சுவல் இன்டர்வியூ பண்ணும்போது கூட எனக்கு அது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ற ஒன் ஆன் ஒன்னோட இன்னொரு செஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. சாரோட அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்லயுமே வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்குன்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அன்னைக்கு மார்னிங் இன்டர்வியூ அன்னைக்கு காலையில கூட சார் கால் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர்ல இருந்த ஆர்டிகல்ஸ் நெறைய சொன்னாங்க. அதுலருந்து கூட எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் அன்னைக்கு டைரக்ட்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப எனக்கு ஒரு பெர்சனோட அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்சனோட வெற்றிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றது வந்து இதுலருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாவே. ஸோ இப்போ என்னால வந்துட்டு இவ்ளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தபோது கூட தொடர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரெச்லயே பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, சிபிகுமரன் சாரும் அண்ட் ஆர்வம் ஐஸ் அகாடமி குடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து சில நேரம் அந்த டெய்லி கிளாஸ் வந்து சார் வந்து அவங்களுக்குன்னு தனியா கிளாஸஸ் இருந்த போதும் கூட மெயின்ஸ் கிளியர்
ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்காக சார் தனியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி எங்களால் ஒருவேளை நாங்கள் வர முடியலன்னா சார் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸை எங்களுக்கு கொடுத்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ் மிஸ் ஆகக்கூடாது. அது வந்து ஆஃப்லைனில் வந்து அட்டன் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணாலும் சரி, டெய்லி அந்த ஒரு டச்லேயே இருந்துட்டு இருந்தால் தான் மெயின்ஸ்க்கு வந்து அது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை விட வந்து சார் வந்து இதில் நிறைய முனைப்பு காட்டி அவர் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்தார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிவிகுமரன் சார் ஆகட்டும், இல்லைனா ஆர்வம் ஐஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணுற மற்ற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் நாட் லைக் மை எஃபர்ட், லைக் இட் இஸ் தட் தி cumulative effort of the sir and ஆர்வம் ஐஎஸ் அகாடமி ஐ ஃபீல். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலுமே பரவாயில்ல. பட் வந்து வித் ரைட் கைடன்ஸ் உங்களால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இஃப் என்னால் ஒர்க் பண்ணிகிட்டே இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து சின்சியர்லி இதுக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சிவிகுமரன் சாரோ அண்ட் ஆர்வம் ஐஎஸ் அகாடமி வந்து ரொம்பவே வந்து நல்ல சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஃபுல் ப்ரூஃபாக இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் வந்து அது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 1-on-1 செஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சார் நிறைய மாக் இன்டர்வியூஸுமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டிஸ் சார் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்புட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சூன் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் வந்த பிறகு சார் வந்து ராஜேந்திரன் சோழன் ஐஏஎஸோட ஒரு செஷன் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் பேசும்போது மோர் தென் கான்டென்ட் எந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு சார் நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாக் இன்டர்வியூஸ்க்கு வந்து நிறைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணிமாறன் ஐஆர்எஸ் அவர்கள் அண்ட் வந்து பாலமுருகன் ஐஆர்எஸ் அண்ட் தென் வந்து செந்தில் வளவன் ஐஆர்எஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸுமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே ஆக்சுவல் இன்டர்வியூவோடு வந்து அலைன் ஆகிற மாதிரி இருந்தது. நம்ம பர்சனாலிட்டி எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும், நம்ம வந்து இன்டர்வியூக்கு எவ்வளோ தயார் பண்ணிக்கணுன்றதுக்கு ஆனால் எல்லா 360 டிகிரி அப்ரோச்லையுமே வந்து அவங்க வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செய்து தான் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எஃபர்ட் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் எப்போ அதோட வந்து ஒரு ரைட் கைடன்ஸ் வந்து ஆட் ஆகுதோ அப்போ அது வந்து ரிசல்ட் வந்து சக்ஸஸாக மாறும் அப்படின்றதுக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப எவிடென்ட்டான ஒரு ரிசல்ட்டாக தெரியுது.